ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்ல போகிறேன். தேங்காய், துருவின தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், கடல் பாசின்னு சொல்லுவாங்கள்ல, கடல் பாசி, லவங்கப்பூ, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம். இது தேவையான அளவு ஒரு வெங்காயம் சைஸுக்கு நம்ம எடுத்தால் போதும். 1 கிலோ செய்யும் போது நம்ம ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். பொடிசாக நறுக்கி இது மாதிரி வச்சுக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல், வெங்காயம், பச்சை மிளகா, கடல் பாசி, மிளகு, ஜீரகம், லவங்கம், ஏலக்காய் எல்லாம் இதில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் நல்ல வாசனை நல்லா இருக்கும். இதில் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும் இதுக்கு. இப்போ இந்த மசாலா நண்டு ஃப்ரைக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயம், கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆகட்டும். க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை போட்டுடுறோம். இந்த நண்டு நல்லா வெங்காயம் எல்லாம் கிளற அளவுக்கு திருப்பிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி போட்டு கிண்டிட்டு மஞ்சள் பொடி, இது நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் வேகட்டும்ட்டு மூடி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்சிங் பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம கிரேவி வரணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்க்குறேன். கடல் பாசி, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சேன். இந்த விழுதை போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா தொக்கு அதிகம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி தொக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மழை டைமுக்கு ரசம் வச்சுக்கிட்டு அந்த கறி நண்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இப்போ நண்டு தொக்கு நல்லா தொக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் கிரேவியோடு எடுக்கிறேன், ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இப்போ நண்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இப்போ சுவையான கடல் பாசி நண்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த நண்டு தொக்கு பிடிச்சிருந்தா வானக்கா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.